ஹாய் டு ஆல், வெல்கம் டு பகவதி டாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் தன்னோட பொசிஷனை ரிசைன் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்குண்டான காரணம் என்னங்கிறதையும், இந்த நீட்டுக்கு தொடர்பான போராட்டம் எப்போ ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுக்குண்டான காரணங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் போன்ற படிப்புகளை சேர்றதுக்கான நுழைவுத் தேர்வை நடத்துகிற ஏஜென்சி என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாடு முழுவதும் மே 3 நீட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 22,05,035 பேர் இந்த எக்ஸாமை எழுதுகிறாங்க. இது கிட்டத்தட்ட 5,432 சென்டரில் நடக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் 14 சென்டர்ஸில் இந்த எக்ஸாம் நடக்குது. நீட் எக்ஸாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய 14 சிட்டிஸ்லேயும் நடந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வர்றப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் மே 12 இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது தொடர்பாக ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நீட் கோச்சிங் சென்டரோட நிர்வாகிகளை கைது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்டிஏல ஒர்க் பண்ணக்கூடிய சில அஃபிஷியல்ஸையும் அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணுறாங்க. ஸோ இந்த இஷ்யூ என்ன ஆகுதுன்னா, நாடு முழுவதும் ஒரு வகையான போராட்டத்தையும் அரசியல் விமர்சனத்தினையும் ஏற்படுத்துது. இந்த நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணது தொடர்பாக டெல்லியிலையும் கண்ட்ரியோட மற்ற இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டம் ஸ்டார்ட் ஆகுது. டெல்லியில் இருக்கிற சாஸ்திரி பவன் அப்படிங்கிற இடத்துல இந்திய தேசிய மாணவர் சங்கம் போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட டிமாண்ட் என்னவாக இருக்குன்னா, என்டிஏல ஒர்க் பண்ணக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸ் தங்களோட பொசிஷனை ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதா. எதற்கிடையில் மே 15 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வருது. அந்த கேஸோட என்கொயரியில் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜில் ஒருத்தரான சூரியகாந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வேலை இல்லாத இளைஞர்கள் எல்லாமே கரப்பாம்பூச்சி மாதிரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுறாரு. இதனோட விளைவாக என்ன ஆகுதுன்னா, மே 16 அபிஜித் தீப்கே அப்படிங்கிறோட தலைமையில் இந்த கரப்பாம்பூச்சியோட பேர்லேயே, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற கட்சி உதயமாகுது. ஸோ இந்த அபிஜித் தீப்கே யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சியில் முன்னாடி ஐடி விங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு எம்ப்ளாயி. இந்த சிஜேபி பார்ட்டி இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ண சில வாரங்களிலேயே கிட்டத்தட்ட ஒரு 22 மில்லியன் சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிடுறாங்க. இந்த கவுண்ட் பார்த்துட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான கட்சிகள் பல கட்சிகளை விட ரொம்ப அதிகமான கவுண்ட். அப்புறம் இந்த சிஜேபி பார்ட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜூன் 6 டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற இடத்துல போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட டிமாண்ட் என்னவாக இருக்குன்னா, இந்த நீட்டில் நடந்த முறைகேடை கண்டிச்சும் சிபிஎஸ்சி எக்ஸாம் பேப்பர் வேல்யூட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இஷ்யூவுக்கும் பொறுப்பேற்றுக்கிட்டு சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலகணும் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாங்க. தொடக்க கட்டத்தில் சாஸ்திரி பவனில் தேசிய மாணவர் அமைப்பு போராடுறப்போ அவங்களோட டிமாண்ட் என்னவாக இருந்துச்சுன்னா, என்டிஏ அஃபிஷியல்ஸ் தான் பதவி விலகணும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த சிஜேபி பார்ட்டி என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்ட்ரே டிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூன் 28 சோனம் வாங்சுங் அப்படிங்கிற ஒரு சோசியலிஸ்ட் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி காலவரையற்ற உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறதா களத்தில் இறங்குறாரு. இவரோட போராட்டம் ஜூலை 18 21 நாள் கிராஸ் ஆகுது. அதாவது 21 நாள் உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஆர்டர் போடுது, இவரை ஹாஸ்பிட்டலில் போய் உடனே அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு. அதே மாதிரி இவங்களோட ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி போலீஸ் இவரை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் சிஜேபி ஃபவுண்டர் அபிஜித் தீப்கே காலவரையற்ற உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறதா அனௌன்ஸ் பண்ணுறாரு. உண்ணாவிரத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜூலை 20 பார்லிமெண்ட்டில் மழைக்கால கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கவர்மெண்ட்டோட அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் சன்சாத் சலோ, அதாவது நம்ம பார்லிமெண்ட்டை நோக்கி போகலாம் அப்படிங்கிற பேரணி நடத்துறதுக்காக கிட்டத்தட்ட ஜந்தர் மந்தரில் 10,000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் கேதர் ஆகுங்க. ஆப்வியஸாக போலீஸ் தடுக்கிறதுக்காக பேரிகேடை வைக்கிறாங்க, கண்ணீர் போய் குண்டுகளை வீசுகிறாங்க. ஸோ இதனால் ப்ரொட்டஸ்டருக்கும் சில பேர் காயமாகுது, போலீஸுக்கும் பல பேருக்கு காயமாகுது. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக, இந்த ஜென்னிசிட் ஸ்டூடெண்ட்டுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக பக்கத்து ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வராங்க. அதில் இந்த பஞ்சாப்லேருந்து வரக்கூடிய நியாக் சிங் அப்படிங்கிற குரூப்பும் அடங்கும். ஸோ என்ன ஆகுதுன்னா, சைடு பை சைடாக இவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கண்டினியூஸாக இன்றைக்கி டேட் 25 வரைக்கும் இது நடக்குது. இதனோட விளைவாக என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி ஜூலை 25 மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் ரிசைன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த போராட்டங்களை தீவிரவாதிகள் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காகவும், ஸ்டூடெண்ட்ஸ் டைமை வேஸ்ட் பண்ணாமல் தங்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்காக கல்வியில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறக்காக நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.